பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் வளமாக வாழும்படியாக கடவுளத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் என்று சொல்வதை காட்டியும் இன்றைக்கு காலை துவக்கையாச்சு. ஜாமத்துக்கு முன்பாக நான் விழித்து கொண்டிருந்தேன். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 148 வசனம் படிக்கும்போது, ஜாமத்துக்கு முன்பாக என் கண்கள் விழித்து கொண்டிருது என்று சொல்லி ரொம்ப அழகாக இருக்கும். சங்கீத புத்தகத்தில் அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு காலத்தில் அந்த வசனத்தை அனுதினம் சொல்லிட்டு தான் ஜெபிப்பேன். ஏன்னா நான் ஜாமத்துக்கு முன்பாக வேதத்தை படித்து ஜாமத்துக்கு பிற்பாடு ஜெபிப்பேன். அப்போ தேசத்துக்காக, தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக, அநேகர்களுக்காக ரொம்ப பெஸ்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஜெபிக்கணும்னு சொன்னாலுமே அந்த வேதத்தை படிச்சுட்டு ஒரு உற்சாகமாக ஜெபித்து கொண்டிருக்கப்படும் போது பலருடைய சத்தத்தில் உறங்கினவரெல்லாம் உண்டு. அது சென்னையில் இருக்கப்படும் போது அப்படி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். அப்போ செய்தியெல்லாம் இந்த மாதிரி வசனம் அனுப்ப முடியாது. ரட்சிக்கப்பட்ட ஸ்பிரிட் அது 1999 ஆண்டில் அப்படியேப்பட்ட ஜெபம் தொடர்ந்து ஒரு 3 வருஷ காலத்தில். அதுக்கப்புறம் சுவிசேஷத்துக்கு சீக்கிரத்தில் சுவிசேஷத்துக்கு வந்தது காரணங்களே கத்தத்தான். மனுஷன் தயவினால் கிடையாது, கர்த்தருடைய தயவினால் வந்தவன். அதனால் பரிசுத்த ஓய்வு நாளே இன்னைக்கு திருவிருந்து. இந்த திருவிருந்தை ஆயத்தப்படுத்த அநேகரை ஒரு நாளைக்கு முன்பாகவே ஆயத்தமாவாங்க. இன்றைய இருக்கிற கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்க ஆயத்தமாகும். ஒரு காலகட்டாயத்தில் வேதத்தில் படித்த போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பரிசுத்த ஓய்வு நாள் திருவிருந்து ஆயத்தப்படுத்தின போது பரிசுத்த ஆலயத்திலேருந்து எடுக்கிற அந்த ஆகாரத்தை உண்பதற்கு 1 சாமுவேல் புத்தகத்தில் ரொம்ப அழகாக இருக்கு. சாமுவேல் புத்தகத்தில் படிக்கப்படும் போது அப்போது வேதங்களில் படிக்கிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். அப்போது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அதை படிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப 1 சாமுவேலில் 21ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் இருக்கும். தாவீது பசிக்காக கடந்து வருவான். தாவீது பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ரொம்ப பிரியமான மனுஷன். பசிக்காக கடந்து வரும்போது, நீ பரிசுத்தமாக இருக்கிறியான்னு கேட்பார் அந்த ராஜா. அந்த ஆலயத்தை நடத்துகிற ஊழியக்காரர் கேட்குறாரு, நீ பரிசுத்தமாக இருக்கிறியா? அப்போ ஆலயத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஊழியக்காராக நிர்ணயிக்கப்பட்ட பிற்பாடு அது எப்படி இருக்கணுன்றதை பற்றி 1 சாமுவேல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கப்படும் போது என்னவா இருக்கணுன்றதே தேவன் சொல்லி கொடுப்பார். அப்போ அந்த ஊழியக்காரர் கேட்குறான், நீ பரிசுத்தத்தோடு இருக்கிறியான்னு கேட்கப்படும் போது அவன் சொல்கிற பதிலை பார்த்தீங்கன்னா படிக்கிறோம் பாருங்க. 5ஆம் வசனத்தை, தாவீது ஆசிரியாக பிரசித்தமாக, நான் புறப்படுவதற்கு முன்பும் நேற்று தினமும் இஸ்திரியோ எங்களுக்கு விலக்கியிருந்தோம். வாலிபராக ஆசிரியாக சுத்தமாக இருக்கின்றோம். இன்ற தினத்தில் வெவ்வேறு அப்பங்களும் மாத்திரம் இல்லாது இருக்குதா என்று அப்பத்துக்காக சொல்கிறான். நான் கிளம்பு முன்னாலே நேற்றும் இன்றும் பரிசுத்தத்தோடு இருக்கிறேன்றான் 3 நாள். ஏன்னா இது ஆலயத்திலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை வாங்கி சாப்பிட்றதுக்காக. ஆனால் நம்ம நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் 2வது வீக்கில் தான் நான் பரிசுத்த ஓய்வு நாளாக நிர்ணயித்திருக்கிறோம். அந்த நாளில் தான் திருவிருந்து ஆயத்தப்படுத்தி கொடுப்போம். எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு 3 நாளாம். 3 நாள் நான் பெண் பிள்ளையை தொடலைன்றான். அவன் திருவிருந்து எடுக்க வரலங்க. ஆனால் பரிசுத்தத்தோடு இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள நீ பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி கேட்ட ஊழியக்காரனுக்கு பதில் நல்லா இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா, தாவீது பிரசித்தமாக பிரகாசமாக, அதாவது ஆச்சரியாக பிரசித்தமாக, நான் புறப்பட முன்னால் நேற்றும் இன்றும் என்றான். அப்போ ஒரு காலத்தில் இந்த வசனத்தின்படி நான் என்ன பண்ணுவேன், 3 நாளுக்கு உபவாசம் போட்டு காத்திருப்பேன். 3 நாள் நல்லா ஜெபித்து கொண்டு இந்த திருவிருந்து எடுக்கணும்னா 3 நாள் சரியாக அந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஆயத்தப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் முடிக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க என்று தெரியாது. ஒருவேளை இந்த சபைக்கு வரவங்களா கூட இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வேறு சபைக்கு போகிறவங்களாக இருந்தால் திருவிருந்து எடுக்கிற அந்த பரிசுத்த ஓய்வு நாள் 2வது வீக்காக இருக்கலாம், 3வது வீக்காக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வீக்காக இருக்கும். ஃபோர்த்ஸ் வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம். சில சபைகளில் வாரந்தோறும் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க.
அது சில சபைகள் நானும் போயிருக்கிறேன். அப்போ பரிசுத்தத்தோடு இருக்கணும் அப்படின்னு அந்த திருவிருந்தாயிட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆலயத்துக்குள்ள எடுக்க போனாலும் நீ பரிசுத்தமாக இருக்கணுன்றாங்க. அன்னைக்கு தேவன் தன்னை ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிற காலத்தில் அர்ப்பணிக்காத காலத்திலையும் நடக்கிற காரியம் அது. இன்றைக்கு தானே அன்றைக்கு இருந்ததான்னு கேட்டால் அன்றைக்கும் இருந்தது. பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆலயத்தில் இருக்கிற ஆகாரத்தை கூட எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு தேவன் அவர் பரிசுத்தவராக இருந்த நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லுவார். அப்போது நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ள ஆயத்தமாகணுமான்னு கேட்டால், நான் காலையில் எழுந்துக்கும் போது புறப்படுகிற நேரம் தாமதிக்கு வேறு இந்த காரியத்துக்காக அந்த காரியத்துக்காக ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி மெட்ராஸில் இருக்கும்போது சென்னையில் இருக்க போகும்போது நான் அயன் பண்ண போயிருந்தேன். அவர் துணி ரொம்ப லேட்டாக போட்டால் வரத்துக்கு தாமதம் ஆச்சுன்னுவாங்க. இங்கே கதையை கேட்டிங்கன்னா 3 நாளுக்கு முன்பே நான் பரிசுத்தமாக இருக்கிறேன்றாரு. 3 நாளைக்கு முன்பாகவே எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தியிருக்கிறான். வழியில் அவன் பசி எடுக்கும் போது பரிசுத்த ஆலயத்தில் வந்து கேட்கப்படும் போது நீ பரிசுத்தத்தோடு இருக்கிறியான்னு கேட்கறதுக்கு இத்தனை பதில். நான் கிளம்ப முன்பே நேற்றும் இன்றைக்கும். அப்போ அநேக காரியத்தை கொடுத்து நினைக்கிற நினைப்புகள் நமக்கு நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற எல்லா இடர்களும் பொல்லாப்புகளும் எப்படி நேரிடுது என்று சொல்லி பார்த்தா நிறைய காரியங்கள் அறிக்கை செய்யாத திருவிருந்தெடுக்கும். வாழ்க்கையில் அறிக்கை செய்யணும் இல்லையா? ஆவி ஆத்மா சரீரத்தை தேவன் நமக்காக அர்ப்பணித்தார். அதை நம்ம சரீர சுகபலம் அடையத்துக்காக நம்ம அதை ஞாபகமாக எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்மளை நம்ம பரிசுத்தப்படுத்தி கொண்டால்தான் அந்த ரத்தத்தின் சரீரத்தை நீ எடுக்கப்படும் போது தேவன் உன்னை பரிசுத்தத்தோடு காத்துக்கொள்வார். நல்லா இருக்கும். பைபிளில் நான் படிக்கிறேன் பாருங்க சில வசனங்க, அது ரொம்ப தெளிவாக இருக்கும். 1 யோவான் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கப்படும் போது உங்களுக்கு மட்டுமல்ல சர்வ லோகத்துக்கும் நான் பலியானேன்றார். உங்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கே நான் பலியானேன். அப்போ இந்த உலகத்துக்கு பலியாக உலகத்தில் உள்ள அநேக மனிதர்கள் இந்த உலகம் முழுவதும் இருக்க அத்தனை பேருக்கு நான் பலியானேன். என்னை நம்பி வந்து இந்த திருவிருந்து எடுக்க ஆயத்தமாக இருக்கப்படும் போது அவன் பரிசுத்தத்தோடு இருக்கணும் என்று சொல்றாரு. அப்போ எப்படிப்பட்ட நீ பாவியா இருந்தாலும் உனக்காக நான் மரித்தேன் என்றது உண்மை இல்லையா? தேவன் நமக்காக யாவும் செய்து முடித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாம் செய்து முடித்தார். ஏன்னா ஏசாயா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி ஒரு கன்னி வயிற்றுல பிறப்பார் என்று கன்னி ஸ்திரீகள் எல்லாம் உருவாக்கப்பட்டார்கள். எத்தனையோ கன்னிகள் காத்திருந்தாங்க மேசியா பிறப்பார் என்று சொல்லி. அவரும் ஒரு கன்னி வயிற்றுல பிறகு இயேசு இயேசுவாக தான் பேர் சொல்லி பிறக்கிறாரு. அப்போ அந்த மேசியா என்ற வார்த்தைக்கு இயேசு என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த காரியங்கள் பார்க்கப்படும் போது மேசியானு தான் சமாரியா ஸ்திரீ கூட அதான் கேட்பா, எனக்கு மேசியா தரும் ஆண்டவர் சொல்லுவார், அவர் தான் நான் என்பார். ஏன்னா சில கேள்விகளுக்கு சரியான பதில். இன்னைக்கு கன்னிஸ்திரி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆலயத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா தன் வாழ்க்கையில் நேரிட்ட எதிர்பாராத நடக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டுட்டு கடவுளுக்கு தொண்டுகள் செய்யலாம் என்று தான் இன்னைக்கு பல சபைகளில் இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ ஆட்சி சர்ச்சில் பார்க்கப்படும் போது நிறைய பேர் இருப்பாங்க. மருத்துவமனைகளில் பார்க்கலாம் இல்லையா? நிறைய மருத்துவமனையில் ஸ்கூலுங்களில் பார்க்கலாம். நிறைய இடத்துல பார்த்தா கல்வி நிலையத்தில் வச்சுருப்பாங்க. அதில் அவங்கள தான் தலைமை தாங்கி வைத்திருப்பாங்க. அந்த கன்னிஸ்திரிகள் தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய இடத்துல உலாவி கொண்டிருப்பாங்க. அந்த காலத்தில் கன்னிஸ்திரிகள் எப்படி இருந்தாங்கன்னா, இயேசுக்கு ரட்சகர் எனக்கு பிறக்கணும், நான் பருவ காலமாக இருக்கிறேன், கன்னியாக இருக்கிறேன், எனக்கு பிறக்கணும் என்று இருந்தார்கள். ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சகோதரி, ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு சகோதரி உள்ளத்தில் போய் பேசுகிறாரு. தேவதூதர் மூலம் அறிக்கை பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அவளுக்கு திருமண தடையை ஏற்படுகிறது. அதையும் கர்த்தர் போய் சரி பண்ணி விடுறார். தரிசனமாய் அவள் பரிசுத்தமானவன் என்று. அதுதான் இன்னைக்கு அநேக இடத்துல பார்க்கும்போது கர்ப்பம் தரிக்கப்பட்ட அந்த வாலிப பருவத்தில் பார்த்தினா தன்னை அர்ப்பணித்து கொடுத்த மரியாதை தான் பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று ஆண்டவர் சொல்ல வைத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் ஆணும் பெண்ணுமாக நீ பெண்களுக்குள்ள நீ ஆண்டவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை இல்லை மகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோமான்னு கேட்டால் கிடையாது. எத்தனையோ சூழ்நிலை இல்லையா? மனிதனுக்கு மாறுபட்ட சிந்தனைகள் எத்தனையோ இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடை தீட்டு என்று சொல்லுவாங்க இல்லையா? நிறைய பேர் தீட்டுப்பட்டாங்க. தீட்டு அது இல்லை, உன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்று மார்க் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலும் படிக்கும் போது எது தீட்டாகுதுன்னா கபடங்கள், பொல்லாப்பு, விபச்சாரம், வேசித்தனம் இவைகளெல்லாம் தான் உன்னை தீட்டுப்படுத்துமே தவிர ஆசன வைய போகிற சாப்பாடு உன்னை தீட்டுப்படுத்தாது. எத்தனையோ காரியத்தை சொல்லலாம்.
அப்போ எத்தனையோ காரியத்தை கர்த்தர் உனக்கு மாற்றி அமைச்சிருப்பா. எதையோ ரொம்ப விசுவாசத்தோடு பேசுவான். சிலர்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஒரு இடத்துல பார்த்தோன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரர் மரித்துட்டார். சென்னையில் பெரம்பூர் பகுதியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் மரித்துட்டார். ரயில்வே ஹாஸ்பிட்டலில். அவர் வெகு தொலைவுலேருந்து ஈரோடு பகுதியிலேருந்து அவரை கொண்டு வந்தாங்க. மருத்துவமனையில் இருக்கும்போது அவங்க தாயார் ஊழியம் செய்கிறவங்க அந்த பலவீனத்தில் விழுந்து பிறந்துக்கிறார். என் பிள்ளை இதோட பார்க்க மாட்டான், அவ்வளோதான் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு என்கிட்ட சொல்கிறேன். நான் அவங்கள பார்த்து சிரித்தேன். இதுதான் என்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ்ஸை, சிரிச்சிருவேன். கடவுள் என்கிட்ட சொன்னாருங்க இவர் மரித்திருவாருன்னு அப்படின்னு சொல்கிறது. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு தான் ஆண்டவர் சொன்னார். இவங்க நினைக்கும் போதெல்லாம் இப்படி சொல்லுவார்னு அவருக்கு அது இல்லை. ஆண்டவர் முடிஞ்ச அளவுக்கு பருவ காலத்தில் இருக்கும்போது தன் பிள்ளைகளை பார்த்து நடவடிக்கையாக நம்ம எடுத்து அந்த பிள்ளைகளையும் மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடவையை சரியாக சொல்லி கடந்து வந்தால் சில பாவத்தில் விழுந்த நிமித்தமாகத்தான் பாவத்தின் முடிவர எழுதியதுனா மரணமாக ஏற்படுது. அப்போ பருவ காலத்தில் அவன் இஷ்டத்துக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு விட்டுட்டு அவன் பலவீனத்தில் விழுந்து போவான். மரணத்துக்கான மருத்துவமனையில் சொன்ன பிற்பாடு தனக்கு தேவன் வெளிப்பட்டான்னு பேசப்பட்ட ஒரு தாயார். அவங்க சொன்ன நான் நாளைக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் அவன் மூலியமாக உன்னோட பேசுவாருங்க. அவங்க என்னை பார்த்து ஒரு பரிகாசத்தோடு சிரித்தாங்க. நானும் கடந்து வந்தேன். மறுநாள் அவங்க எழுந்து அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. பிறந்து படுத்து அம்மா எனக்கு உடம்பு வலிக்குதுன்னு பேசியிருக்கிறான். பேசிட்டு அன்றைய மாலை மரித்து போயிட்டான். கர்த்தர் சொன்னபடி செய்து முடிப்பார். அப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரியெல்லாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. சபைக்கு வரீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏதோ ஒரு காரணம் சொல்லுவது. இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு எங்கேயே கடந்து போகணும். அது திருமண காரியமாக இருக்கலாம், பிறந்தநாளாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக, உலக சிற்றின்பத்துக்காக, உலக ஆசைக்காக எங்கேயே கடந்து போகும். அதுக்காக ஒரு பொய் அன்றைய பரிசுத்த ஓய்வு நாளுக்கு போகிறோமான்னு கேட்டால் இல்லை. மாலையில் பார்த்துக்கலாம், மாலை 6 போய் கலந்துக்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். யாருமேலாம் ஒரு குறை. இன்னைக்கு எத்தனை பேர் ஏதாவது ஒரு குறையை யாரையே கொண்டு சொல்லிட்டு அன்னைக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு பல காரணம் சொல்லிப்பாங்க. ஆனால் ஆபத்து மறுபடியும் நேரிடும் போது எங்கே ஓடிடுறாங்க? ஆண்டவரை தேடி வராங்க. பார்க்குறேன் என் அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு மட்டுமல்ல சர்வலோகத்துக்கும் நான் பலியாக இருக்கிறேன் என்று சொன்னால் அறிந்தவர்களும் தெரிந்தவர்களும் சத்தியத்தை புரிந்தவர்களும் சுகமாக இருக்கிறவங்களும் பலவீனத்திலும் பலப்படுத்தணும். நீங்களே என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வரீங்களான்னு கேட்டால் வரமாட்டேறீங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் உங்களுடைய ஆவி ஆத்மா சரிகளுக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் ஒரு வசனம் மட்டும் கடைசியாக படிக்கிறேன் பாருங்க. அதே 1 யோவான் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகம் அதனுடைய இச்சைகளும் ஒழிந்து போகும். உலகம் அதனுடைய இச்சைகளும், உலகத்தில் உள்ள அநேக ஆசைகள் இல்லையா, ஆசைகள் நிறைய மனிதரை ஓடிக்கொண்டே இருக்கும், அதெல்லாம் ஒழிந்து போடுங்க. அப்போ என்ன சொல்ற? உலகமும் அதனுடைய இச்சைகளும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கின்றவன் என்னென்றைக்கு நிலைத்து நிற்பான். தேவனுடைய சித்தத்தின்படி எவன் நிற்கிறானோ எவன் செய்கிறானோ அவனுக்கு தேவன் என்ன பண்ணாராம்? நிலைத்து நிற்ப வைக்கும்படியாக செய்வாராம். இப்படி ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாளாகிய நாளை என்றதோடு இன்றைய என்று சொல்லலாம். ஏன்னா பொழுது இன்னைக்கு 1 மணியாக போகுது. அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் இந்த ஆண்டு இது 9ஆம் மாதம், இந்த 8 ஆண்டு எப்படி கடந்து போனீங்கன்னு தெரியாது. இந்த மாதத்தில் 4 மாதத்தில் பல காரியங்களுக்கு ஆசீர்வதித்து வைத்து போகிறார். நிச்சயமாக முடிவுண்டு. உன் நம்பிக்கை தேவனிடத்தில் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுங்க. பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மரியா பெற்ற அந்த ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? கர்த்தரிடத்தில் முழு இதயத்தை அர்ப்பணித்து உன் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணி. வாலிப மகனாக இருக்கலாம், வாலிப சகோதரியாக இருக்கலாம், ஒரு குடும்பஸ்தாராக இருக்கலாம், முழுமையாக அர்ப்பணிங்க. எத்தனையோ தவறு பண்ணிட்டு நான் அறிக்கை செய்து விட்டேன், நான் அநேக காரியங்களை விழுந்து கொண்டு மறுபடியும் அந்த தப்புகளை செய்து அறிக்கை செய்வது காட்டியும் ஒரே தீர்மானித்து ஒரு முறையே தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் வந்து இருந்து மரித்து 3 நாள் ஒழித்திருந்தார். இன்னைக்கு வாழ்க்கை மாறினவன் தேவனுக்கு அர்ப்பணித்து ஒப்போடு. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.